கிராமப்புற இளைஞர்கள், விவசாயிகள் மற்றும் மகளிருக்கு மத்திய அரசின் நிதி சார்ந்த கடன் திட்டங்கள் கிடைப்பதால் கிராமப்புற பொருளாதாரம் உயர்ந்து வருகிறது. இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்போது காணலாம். இந்தியாவின் முதுகெலும்பாக திகழும் கிராமங்களை பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெற்றதாக மாற்றும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் பெறும் நடைமுறை எளிமையாக்கப்பட்டு விட்டதால் தகுதியுடைய அனைவருக்கும் வங்கிக் கடன் விரைவாக வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு கிராம வங்கியின் சார்பில் சேலம் மாவட்டத்தில் உள்ள 36 கிளைகளைச் சேர்ந்த 250 பயனாளிகளுக்கு கடன் உதவி வழங்கும் விழா நடைபெற்றது. சேலம் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 12.50 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் உதவி திட்டங்களை பயனாளிகளுக்கு வழங்கினார். அரசின் கடன் உதவி திட்டங்களை பயனாளிகளுக்கு விரைவாக கொண்டு சேர்ப்பதாக கூறுகிறார் தமிழ்நாடு கிராம வங்கியின் பொது மேலாளர் கண்ணன் பொன்னுராமன். மாநிலத்தில் கொடுக்குற அந்த ஸ்கீமிலும் சரி, மத்திய அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடிய மானியத்தோட கடன்களும் சரி, அதை தவிர நேரடியாக கொடுக்கக்கூடிய மற்ற எல்லா வகையான சிறு குறு தொழில்கள், விவசாயம் சார்ந்த தொழில்கள், மற்ற எல்லா விதமான அடிப்படை தொழில்களுக்கு இந்த வங்கியானது கடன் உதவி வழங்கி வருகிறது. மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை பொதுமக்கள் நன்கு பயன்படுத்தி வருவதாக கூறுகிறார் தமிழ்நாடு கிராம வங்கியின் இடர் மேலாண்மை பிரிவு பொது மேலாளர் சக்தி மோகன். சமூக பாதுகாப்பு திட்டங்களான PMJJBY, PMSBY போன்ற திட்டங்களிலும் எங்களோட பங்கு சிறப்பாக இருக்கு. அதற்காக நிறைய அவார்டுகளையும் பதக்கங்களையும் சான்றிதழ்களும் மத்திய அரசிலும் மாநில அரசுகளிலிருந்து பிற நிறுவனங்களிலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பிரதமரின் வேளாண்மை உள்கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் உரிய நேரத்தில் கடன் உதவி கிடைத்ததால் கூடுதல் வட்டிக்கு வெளியே கடன் வாங்குவது தவிர்க்கப்பட்டதாக கூறுகிறார் சித்தனூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் கார்த்திகேயன். இப்போ இந்த லோன் பேங்க்ல எடுத்ததுனால, பிரதம மந்திரியோட ஸ்கீம்ல எடுத்ததுனால எனக்கு இதில் 35% சப்சிடி கிடைக்குது. அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு மூலயமா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டில் 3% சப்சிடி கிடைக்குது. 5 இயர்ஸில் இந்த லோன் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ புதுசாக வேலைவாய்ப்பு இல்லாத எல்லாருமே இந்த ஸ்கீம் மூலயமா, இந்த ஃபுட் ப்ராசஸிங்னு வரும்போது PMFME மூலயமா நல்ல சப்போர்ட் கிடைக்குது, ஈஸியாக லோன் கிடைக்கும். ஸோ ப்ரைவேட்டில் போய் மாட்டாமல் கவர்மெண்ட் ஸ்கீமில், பிரதம மந்திரியோட ஸ்கீமில் ஷெட்யூல்டு கவர்மெண்ட் பேங்க் மூலயமா லோன் வாங்கும்போது ஈஸியாக இருக்கும். பிரதமரின் வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் 19 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதால் விவசாயத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக கூறுகிறார் விவசாயி தீபா. ஆல்ரெடி நாங்கள் ஆட்டுப்பண்ணை நடத்திட்டு இருக்கோம். அந்த ஆட்டுப்பண்ணையை நாங்கள் புதுசாக ஒரு யூனிட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக, ப்ரீடிங் யூனிட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இந்த லோன் வாங்குகிறோம். இந்த லோன் நாங்கள் 19 லட்சத்துக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கம்மியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் மானியம் கொடுக்கறதுனால இந்த யூனிட்டை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. தொலைதூர மற்றும் உள் கிராமங்களில் வசிக்கும் மக்கள், மலைவாழ் மக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் வங்கி சேவைகளுடன் இணைத்து அவர்களின் விவசாயம், சுயதொழில், தொழில் முனைவு மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டிற்கு தேவையான நிதி ஆதரவை வழங்குவதில் மத்திய அரசு முக்கிய பங்காற்றி வருகிறது. இதன் மூலம் சேலம் மாவட்டத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுவதுடன் பொருளாதாரமும் உயர்ந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.